ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீக் எனக்கும் என்னோட பையனுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களை அவன் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டான். யூஸ்வலாகவே எப்பயுமே ஒரு பையனுடைய பிஹேவியர் பற்றி சொல்லிகிட்டு இருப்பான். அவனுடைய பிஹேவியரல் இஷ்யூஸ்னால அவன் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் அவனுடைய பிஹேவியர் பேடாக இருந்தனால அவனை ஸ்கூல்லேருந்து டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னான். ஸோ இன்றைக்கி அவங்க அம்மா வந்திருந்தாங்க. இனிமேல் அவன் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் அப்பியர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ நான் உடனே அவன்கிட்ட சொன்னேன், அவங்க அம்மா வந்திருந்தாங்களா, அவங்க ரொம்ப பாவம், அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கஷ்டமாக இருந்திருக்கும் அவன் ஸ்கூலை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே சடனாக அவன்கிட்டேருந்து அவன் பெர்ஸ்பெக்டிவில் சில விஷயங்களை ஷேர் பண்ணான். ஏன் அவங்க அம்மா பாவம்னு சொல்கிறீங்க? சின்ன தப்பு பண்ணுறப்போவே அவனை கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவன் டிசி கொடுத்து போயிருக்க மாட்டான். ஸோ அவங்க மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் யோசிக்கிறேன், அவனோட பெர்ஸ்பெக்டிவில் அவன் ஷேர் பண்ணான். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம பசங்க ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும், நம்ம பசங்களை டிசிப்ளின் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்க கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. இந்த வேர்ல்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம பசங்களை கரெக்ட் பண்ணணும், அவங்கள டிசிப்ளின் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளோட ஹெவன்லி ஃபாதரான காட் நம்மளை அவர் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு, நம்மளை கரெக்டான வேஸில் நடத்துறதுக்கு அவரும் சில நேரங்களில் நம்மளை கைட் பண்ணுற ஒரு குட் ஃபாதர், ஒரு நல்ல தகப்பனா அவர் நம்ம கூட இருக்கிறாரு. பைபிள் இப்படியாக சொல்லியிருக்கிறது, because the Lord disciplines the one he loves and he chastens everyone he accepts as his son. ஸோ சம்டைம்ஸ் நம்ம தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து அதில் நடக்கும்போது அதனால் நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு வருகிற பாதிப்புகளுக்காக நம்மளுடைய வேஸை சம்டைம்ஸ் யூட்டர்ன் எடுக்க வேண்டியிருக்குது. நம்மளுடைய வேஸை அவர் சேஞ்ச் பண்ணி நம்மளை டிசிப்ளின் பண்ணி நம்மளை அழகாக நமக்கான ஃப்யூச்சரை, பிரைட் ஃப்யூச்சரை நமக்கு கொடுக்கறதுக்கு நம்மளை கரெக்ட் பண்ணி டிசிப்ளின் பண்ணுறவராக இருக்கிறாரு. அவருடைய வழிகளை நம்ம அறிந்து கொண்டு அவரை லவ் பண்ண ஆரம்பித்தோன்னா, அவரோடு கூட கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காடோட கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ட்ராவல் வித் காட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வேஸ். இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.